கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையின் சிலுவையில் அவர் தொங்கின பொழுது பேசின கடைசி 7 வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் இன்றைக்கு 2வது வார்த்தையாகிய இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்கிற வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின அந்த சூழ்நிலையை கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்க அந்த நேரத்திலே வலது பக்கமாக ஒரு திருடனையும் இடது பக்கமாக ஒரு திருடனையும் சிலுவையில் அறைந்திருந்தார்கள். அந்த பக்கமாய் போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாரும் அந்த திருடர்களை பார்க்கும் பொழுது திருடர்களுக்கு நடுவிலே தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவையும் ஒரு திருடன் என்று நினைத்து அவரை திட்டவும் ஏளனம் செய்யவும் அவமானப்படுத்தவும் துவங்கினார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே அந்த 2 திருடர்களும் சேர்ந்து இயேசுவை இகழ்ந்தார்கள். நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறாயே, தேவனுடைய குமாரன் என்பது உண்மை என்றால் நீ உன்னை காப்பாற்றி கொண்டு எங்களையும் இந்த சிலுவையிலிருந்து காப்பாற்று என்று சொல்லி கேலி செய்கிறார்கள். ஆனால் நேரம் செல்ல செல்ல அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தபொழுது ஒரு திருடன் மனம் திரும்புகிறான். அப்பொழுது மனம் திரும்பின அந்த திருடன் மற்றொரு திருடனை பார்த்து, நீ ஏன் இவரை இப்படி பேசுகிறாய்? நாம் செய்த தவறுக்காக நாம் தண்டனை அனுபவிக்கிறோம். ஆனால் இந்த இயேசுவோ எந்த தவறும் செய்யாமல் தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறார். ஆகவே நீ அவரை இப்படி பேசாதே என்று சொல்லிவிட்டு இயேசுவின் பக்கமாய் அவன் திரும்பி, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்பொழுது என்னை நினைவு கூறும் என்று சொல்லி அவன் சொன்ன பொழுது ஆண்டவர் இயேசு அந்த திருடனை பார்த்து சொன்ன வார்த்தை தான், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனத்தில் நாம் இதை பார்க்கிறோம். இந்த 3 வார்த்தைகளை நாம் உன்னிப்பாய் கவனிக்கும் பொழுது முதலாவதாக இயேசு சொன்ன வார்த்தை இன்றைக்கு. இந்த இன்றைக்கு என்ற வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னதிலிருந்து ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது மரணத்தோடு வாழ்க்கை முடிவடைவதில்லை என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்கிறோம். எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனத்திலே, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடி என்று சொல்லப்படுவதால் மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த மரணத்துக்கு பின் உள்ள வாழ்க்கையிலே ஒரு மனிதன் இந்த பூமியில் செய்த நன்மைகள் தீமைகளுக்கு ஏற்ற பலனை அவன் அடைவான். அப்போ மரணத்துக்கு பின் இருக்கிற அந்த வாழ்க்கைக்காக இந்த பூமியில் இருக்கும் பொழுதே நாம் ஆயத்தப்பட வேண்டும். பிரசங்கி 12:7 சாலமோன் சொல்கிறார், இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை என்று சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, வயதான காலத்திலே நான் ஆண்டவரை தேடுகிறேன், எனக்கு ஒரு நேரம் வரும்பொழுது கர்த்தரை தேடுகிறேன் என்று ஆண்டவர் கொடுத்த இந்த நாளை அலட்சியமாய் விட்டு விடாதிருங்கள். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்ன ஆண்டவர் இந்த பூமியில் ஒரு கிறிஸ்தவன் கர்த்தருடைய பிள்ளை கண் மூடும் பொழுது பரலோகத்தில் பரதீசில் கண் விழிக்கும்படி செய்வார். அப்படி என்றால் அந்த பரதீசுக்கு நாம் செல்வதற்கு ஒரே வழி மனம் திரும்ப வேண்டும். வேதத்திலே லூக்கா 16:30-31 வசனங்களிலே ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறான்? ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்தில் போனால் மனம் திரும்புவார்கள் என்று தன் தம்பிமாரை குறித்து அவன் சொல்லுகிறான். பூமியில் வாழ்ந்த பொழுது அந்த ஐஸ்வர்யவான் யாரை குறித்தும் கவலைப்படாமல் இஷ்டம் போல் சம்பிரமமாய் வாழ்ந்தான், ஆடம்பரமாய் வாழ்ந்தான். ஆனால் மரணத்துக்கு பின்பு அந்த பாதாளத்தில் வேதனைப்படும் பொழுதுதான் அவனுக்கு ஆத்தும பாரம் வருது. ஐயோ, என் தம்பிங்க இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவன் ஆபிரகாமை பார்த்து கெஞ்சுகிறான், லாசருவை நீங்கள் அமுச்சு வைங்க, லாசரு போய் சொன்னால் என் தம்பிங்க மனம் திரும்பி விடுவார்கள் என்று அவன் கெஞ்சுகிறான். அப்பொழுது ஆபிரகாம் அவனை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள். உயிரோடு இருக்கிற மோசேக்கள், உயிரோடு இருக்கிற தீர்க்கதரிசிகள், உயிரோடு இருக்கிற பாஸ்டர்கள், சுவிசேஷகர்களுக்கு ஒருவன் செவிகொடாவிட்டால் மரணத்திலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்று சொல்லி ஆபிரகாம் சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கிற சகோதரனை சகோதரியே, நாம் உயிரோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்திலே பேசும் பொழுது நாம் மனம் திரும்பி அவருக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு வழி விலகி தேவனை நோக்கி நம் மனதை திருப்பும் பொழுது நிச்சயமாக நாம் ரட்சிக்கப்படுவோம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று இயேசு சொன்ன அந்த வாக்கியத்தின் 2வது வார்த்தை நீ என்னுடனே கூட. அப்படி என்றால் அந்த கள்வன் இயேசு உடனே கூட பரதீசுக்கு செல்வான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பரலோகத்துக்கு செல்ல, தேவனிடத்திற்கு செல்ல மனிதன் பல வழிகளை தெரிந்தெடுத்துக் கொள்கிறான்.
ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எந்த மார்க்கத்தின் வழியாய் போனாலும் எப்படியாவது பரம்பொருளாகிய கடவுளிடத்திலே போய்விடுவேன் என்று தவறாய் நினைக்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லா ஆறும் கடைசியில் கடலில் தானே போய் கலக்குது, அதனால் நாம் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் நாம் கடைசியில் பரம்பொருளை அடைய முடியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் எல்லா சாலையும் சென்னைக்கு செல்வதில்லை. ஒரு மனிதன் சென்னைக்கு செல்ல வேண்டும் என்றால் சரியான சாலையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதே போல ஒரு மனிதன் தேவனிடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் சரியான வழியை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும். இயேசுவோடு கூட ஒரு மனிதன் செல்லும் பொழுதே நித்தியத்தை அவன் அடைய முடியும். ஆகவே தான் யோவான் 14:6 இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசுவை அல்லாமல் இந்த உலகத்தில் தேவனிடத்தில் செல்ல வேறு வழி இல்லை. இதை சொல்லும் பொழுது அநேகர் என்ன நினைக்கிறாங்க, இந்த கிறிஸ்தவர்கள் மதவெறி பிடித்தவங்க, எப்பவும் இயேசு தான் கடவுள், இயேசு மூலமாக தான் பரலோகம் போக முடியும் என்று அவர்கள் ரொம்ப மதவெறி பிடித்து அலைகிறார்கள் என்று தவறாய் நினைக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் மதவெறி பிடித்தவர்கள் அல்ல. சத்தியத்தின்படி பரலோகத்திற்கு செல்ல ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஒரு மனிதன் வேறு எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் அவன் அந்த பரதீசை அடைய முடியாது. அப்படி என்றால் அந்த சரியான வழியாகிய இயேசுவை நம் வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டும். மத்தேயு 16:24 இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பரதீசுக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் முதலாவது நம்மை நாம் வெறுக்க வேண்டும். நம்மை வெறுத்தல் என்றால் என்னையே எனக்கு பிடிக்கல, உயிர் வாழவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுகிற அந்த வெறுப்பு அல்ல. என் வாழ்க்கையிலே என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய ஆசைகள் அல்ல, ஆண்டவர் இயேசுவின் விருப்பம், அவருடைய சித்தம்தான் முதலிடத்தில் இருக்கும் என்று நம்மை இரண்டாவது இடத்தில் வைத்து இயேசுவை முதலிடத்தில் வைப்பதே நம்மை வெறுக்கிற ஒரு அனுபவம். நம்மை நாம் வெறுப்பது மாத்திரமல்ல, நம்முடைய சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். சிலுவை என்பது அன்றாட வாழ்க்கையில் நமக்கு வருகிற பாடுகள். விசேஷமாக ஆண்டவர் இயேசுவின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகள், கஷ்டங்கள், இவைகளை நாம் சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவுக்காக அந்த பாடுகளை சகித்து இயேசுவை நாம் பின்பற்றினால் நிச்சயமாக பரதீசுக்கு செல்ல முடியும். இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற, அவருடைய போதனைகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் எப்படி முன்னுதாரணமாக வாழ்ந்தாரோ அதே போல நாமும் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆகவேதான் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று இயேசு சொன்னார். இப்பொழுது 3வது வார்த்தைக்கு நாம் செல்லலாம். 3வதாக பரதீசில் இருப்பாய் என்ற வார்த்தையை நாம் கவனிப்போம். பரதீஸ் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, இந்த பரதீஸ் என்பதற்கு ஆங்கிலத்தில் பாரடைஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பாரடைஸ் என்பதற்கு இளைப்பாறும் ஒரு இடம் என்ற அர்த்தம். அப்படி என்றால் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவின் பிள்ளையாய் வாழ்ந்து அவர் நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மரிக்கும் பொழுது அவர் பூமியில் கண் மூடின அடுத்த நிமிடம் பரதீசிலே கண் விழிப்பார். அந்த இடத்திலே ஆபிரகாம் போன்ற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், மரித்த பரிசுத்தவான்கள் இருக்கிற அந்த இடத்திலே அவர் கண் விழிப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை வரை அந்த பரதீசில் அவர் இளைப்பாரி கொண்டிருப்பார். அப்படி என்றால் நமக்கு ஒரு கேள்வி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் பாவத்திலே வாழ்ந்து மரித்தவர்கள் எங்கே செல்வார்கள்? பாவத்தில் வாழ்ந்து மரித்தவர்கள் உடனே நரகம் செல்வதில்லை. அவர்கள் நியாய தீர்ப்பு நாள் வரை பாதாளத்திலே காத்திருப்பார்கள். பாதாளம் என்பது ஒரு சிறை போல. ஒரு கைதி முதலாவதாக விசாரணை கைதியாக இருக்கிறார். விசாரணை முடிந்து தண்டனை அறிவிக்கப்பட்ட பின்பு அவர் தண்டனை கைதியாய் மாறுகிறார். அதே போல பாவம் செய்தவர்கள் பாதாளத்திலே விசாரணை கைதிகளாயிருப்பார்கள். நியாய தீர்ப்புக்கு பின்பு அவர்களுக்கு தண்டனை அறிவிக்கப்பட்ட பின்பு நரகத்திலே அவர்கள் தண்டனை கைதிகளாய் மாறுவார்கள். அப்படி என்றால் இந்த பாதாளத்தை குறித்து லூக்கா 16:23 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்படி என்றால் பாதாளமும் பரதீசும் பார்க்கக்கூடிய ஒரு இடத்தில் இருந்தது. இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் இருந்து கொண்டு பரதீசில் இருந்த லாசருவை பார்க்கிறான். வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அந்த பாதாளத்தையும் பரதீசையும் இரண்டாக பிரித்து
பரதீசை 3வது வானத்தில் அவர் வைத்திருக்கிறார். ஆகவேதான் பவுல் தன்னுடைய ஊழிய அனுபவத்தில் சொல்லும் பொழுது 3வது வானம் வரை அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற அன்பான சகோதரனை சகோதரியே, இந்த பூமியிலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம் என்றால் மரணத்தை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. மரித்த அடுத்த நிமிடம் நாம் பரதீசிலே ஆண்டவருடைய சமூகத்தில் கண்விழிப்போம். ஆனால் இயேசுவை இரட்சகர் என்று அறிந்தும் ஆண்டவர் இயேசுவை குறித்த நற்செய்தியை கேள்விப்பட்டும் அவரை மனதார ஒரு மனிதன் புறம் தள்ளுவான் என்றால், இயேசு வேண்டாம் என்று ஒதுக்குவான் என்றால், அவன் போக வேண்டிய இடத்தை அவனே முடிவு செய்து கொள்கிறான். ஆகவேதான் தானியேல் 12:13 தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மரித்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தேவனுடைய சமூகத்திலே பரதீசிலே இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு அன்பானவர்கள் யாராவது மரித்திருந்தால், அவர்கள் கர்த்தருக்குள் மரித்திருந்தால் நீங்கள் கலங்க வேண்டாம், அவர்கள் தேவ சமூகத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கின அந்த கல்வனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு நாளை அல்லது நாளை மறுநாள் என்று தள்ளி போடாமல், கர்த்தர் கொடுக்கிற இந்த நாளிலே, இந்த ரட்சிப்பின் நாளிலே நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றி நடப்போம் என்றால் நிச்சயமாய் நாமும் அந்த பரதீசிலே பங்கடைவோம் என்பதில் சந்தேகமில்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, தொடர்ந்து இந்த 7 வார்த்தைகளை நாம் தியானிப்போம். நீங்களும் தொடர்ந்து அதிலே பங்கெடுங்கள். நிச்சயமாக இந்த சிலுவை தியான நாட்களிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இந்த சிலுவை தியான நாட்களிலே கடைசியாக நீர் சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளில் இந்த 2வது வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னீரே அப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் பரலோகத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே, அவர்கள் உம்மை விசுவாசிக்கவும் உம்முடைய வசனத்தின்படி வாழவும் உம்முடைய பரதீசிலே பங்கடையவும் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. உம்முடைய ஊழியனாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உடைய தெய்வீக சட்டையிலே காத்துக்கொள்ளும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you and God bless you.